திரு திரு ஜென்ராம், இப்போ இந்த கடன் உச்சவரம்பு அப்படின்ற ஒரு ரிலீஃப் தமிழ்நாடு அரசுக்கு இதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு திரு சுப்பிரமணியன். அது அப்படித்தானா? இல்ல, அத ரிலீஃப்னு பார்க்கணும் முடியுமா? இல்ல சிஎம்ஆர்எல் கடன்களை எல்லாம் ஸ்டேட்டோட கடனாக ஒன்றிய அரசு ஏன் கருதுகிறது, அதனாலதானே அந்த 3.5 எட்டிடும் அப்படிங்கிற கேள்வியை யாராவது முன்வைக்கிறோமா அப்படிங்கிறது தான் அதுல உண்டான முக்கியமான பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். சிஎம்ஆர்எல் இல்லாம ஸ்டேட்டோட தனித்தனி கம்பெனிகளை எல்லாம் சேர்க்காமல் ஸ்டேட்டுக்கு மட்டும் உண்டான கடனை ஒன்றிய அரசு ஸ்டேட்டினுடைய கடனாக, மாநிலத்தின் கடனாக கருதுகிறதா, இல்ல மாநிலத்தால் உருவாக்கப்பட்ட தனி என்டிட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கடனையும் சேர்த்து மாநில கடனாக கருதுகிறதா? இந்த டிஸ்பியூட்ல தான் எங்களுடைய லிமிட்டை கர்டைல் பண்ணி கடன் வாங்க விடாம பண்றாங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இப்போ சிஎம்ஆர்எல் கடனை எல்லாத்தையும் ஒன்றிய மாநிலத்தின் கடனாக கருதுனீங்கன்னா ஒருவேளை 3.5 அப்படிங்கிற லிமிட் வருமாக இருக்கலாம். அதனாலதான் இந்த அக்ரிமெண்ட்டையே முழுமையாக ரிவைஸ் பண்றாங்க. அந்த ரிவைஸ் பண்ணி தான் நீங்க அந்த சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க உங்க கையில இருக்கு, 2வது பக்கத்துல இருக்கு, அதை பாருங்க. 1, இந்த கடன்களை மாநில அரசுக்கானதாக இல்லாமல் மத்திய அரசுக்கானதாக கருதுதல். கடன் யாருக்கு உண்மையிலேயே போகுது? ஸ்டேட்டுக்கு. யாருக்கு உண்மையிலேயே போகுது? சிஎம்ஆர்எல்லுக்கு. ஆனா இப்ப ஸ்டேட்டோட கடனாக கருதாமல் ஒன்றிய அரசினுடைய கடனாக கருதும்படி இந்த கடனை மாநில கடனாக கருதாமல் ஒன்றிய அரசாக கடனாக கருதுதல். 2வது, வெளியில இருந்து மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய கடன்களை ஸ்டேட்டோட ரிசோர்சஸ்ல சேர்த்துட்டு ஸ்டேட் பட்ஜெட்ல இருந்து சிஎம்ஆர்எல்லுக்கு கொடுப்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசின் ரிசோர்சஸோட சேர்த்து ஒன்றிய அரசின் பட்ஜெட்ல இருந்து சிஎம்ஆர்எல்லுக்கு நேரடியாக போகுது. அதனால அவங்க 65% கிளைம் பண்றாங்க. ஆனா லயபிலிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தா சிஎம்ஆர்எல்லுக்கு அண்ட் அல்டிமேட்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அது இப்போ உடனடியாக இல்ல, 5 வருடங்கள் கழிச்சுன்னு சுப்பிரமணியன் நமக்கு ஆறுதல் சொல்றாரு. திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செயலாக்க ஏஜென்ட்டும் மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகமாக நியமிக்க போறாங்க. ஸ்டேட்டோட பொறுப்புல அது இல்லை என்றும் சொல்ல போறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் காரணமாக இது எல்லாமே ஒரு நெகோசியேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் நடக்க போகுது. அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு இந்த ஃபண்டை வாங்குறாங்களா என்னங்கிறத பார்க்கணும். ஆனா நீங்க இந்த டெக்னிக்காலிட்டிஸ் தான் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி, இதெல்லாம் டெக்னிக்காலிட்டிஸ் தான். தார்மீக பொறுப்பு அந்த கடனுக்கு அந்த காசுக்கு யாருக்கு இருக்கு? நீங்க வெர்டிகல் ஹெட் ஆஃப் சொல்லதிகாரம் யூனிட்னு வச்சுக்கோங்க அபி. உங்க யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசருக்கு டொமஸ்டிக் எமர்ஜென்சி ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும், கம்பெனில அப்ளை பண்ணணும். உங்ககிட்ட இருந்து எடிட்டர்கிட்ட போய் எடிட்டர் அதை ஃபார்வர்ட் பண்ணி மேல வாங்குறாரு. சேலரியில இருந்து பிடிச்சு கொடுக்கற பொறுப்பு எடிட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஷன் பண்றாங்க. உங்ககிட்ட வருது, அவர்கிட்ட போகுது. ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? வாங்கி கொடுத்தது யாரு? யாருக்காக அந்த பட்ஜெட் வந்திருக்குது? அந்த உங்க டீம்ல உண்டான ப்ரொடியூசர் தானே அதை கட்ட போறாரு. அவரால் கட்ட முடியலன்னா யார் கட்ட போறாங்க? சேலரியில பிடிக்கிற வேலையை எடிட்டர் செய்ய போறாரு. சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை அதுதான் இருக்க போகுது. யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டலன்னா ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அதுல இதுக்காக எடுத்துக்கிறோம்னு கழிப்பாங்க. வேற என்ன செய்ய போறாங்க? அப்ப இது மத்திய அரசோட நிதி ஒதுக்கீடாகவே கருத முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது டெக்னிக்கலி ஒன்றிய அரசினுடைய நிதியாக கருதுவதற்கு இந்த ப்ரொபோசல்ஸ் அவங்க கொடுக்கறாங்க. இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ல அதுதான் இருக்கு. புகாரியோ கான்ஸ்டன்டைனோ ஆங்கிலத்துல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து கூட அவங்க பதில் சொல்லலாம். அந்த செகண்ட் பேஜ்ல 1, 2, 3 அப்படின்னு 8ல உண்டான 1, 2, 3 அத பாத்தீங்கன்னா அது இதையெல்லாம் கருதுதல், இதையெல்லாம் நெகோசியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்வதன் பொருள் அதுதான். சுப்பிரமணியன் சொல்றதுல இருந்து தான் நானும் அந்த இதுக்கு பொருள் கொள்றேன். இதுல எனக்கு இன்னொரு சந்தேகம் ஒன்னும் இருக்கு. இப்போ நேரடியாக மாநில அரசு கிட்ட கொடுக்காம அந்த தொகையை
சிஎம்ஆர்எல்க்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியில சிஎம்ஆர்எல் இந்த கடனை திரும்பி செலுத்துறது அவங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கம்பெனியோட கடனை மாநில அரசு பக்கம் திருப்புறாங்களா அப்படின்றத இந்த இடத்துல அது வேறுபடுதா? அதாவது அந்த 10வது பாயிண்டாக இருக்கக்கூடியது நீங்க இப்ப சொல்றது, அதாவது கடனை திருப்பி செலுத்தும் பொறுப்பு சிஎம்ஆர்எல்லுக்கு சார்ந்தது. திருப்பி செலுத்துதல் அல்லது அந்த மானிட்டரியம் காலத்துக்கு பிறகு திட்டம் முடிந்த பின்னால தொடங்கும். கடனை திருப்பி செலுத்தும் நிலையில சிஎம்ஆர்எல் இல்லாத பட்சத்தில் அந்த ஆண்டுகளில் கடனை திருப்பி செலுத்துவதற்கு ஏதுவாக அந்த நிறுவனத்திற்கு நிதி உதவி வழங்குவது மாநில அரசின் கடமை அப்படின்னு தான் முடிக்கிறாங்க அந்த சர்க்குலரை. மாநில அரசின் கடமைன்னு தான் முடிக்கிறாங்க. ஆக ரெஸ்பான்சிபிலிட்டி மாநில அரசுக்கு தான். ஃபண்டு மாநில அரசு வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக நீங்க வாங்கி உங்க ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக சுப்பிரமணியன்ட்ட கொடுத்து சுப்பிரமணியன் அவர்கிட்ட கொடுக்கிறாரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ தான். ஸ்டேட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கக்கூடியதை நடுவுல ஒருத்தர் வாங்கி உங்க ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கிறாரு. அதனுடைய பொறுப்பு முழுக்க உங்க ப்ரொடியூசருக்கும் உங்களையும் தான் சாரும். சுப்பிரமணியனையோ ஃபார்வர்ட் பண்ண கேஎஸ்ஐயோ சாராது. சரி, யாருக்கு பொறுப்பு இருக்கு? யாரு கொடுக்காத காசுக்கு கிளைம் பண்றாங்க டைட்டில்? ஓகே, யாரு அல்டிமேட்லி ரீபே பண்ண போறாங்க? ஓகே, திரு சுப்பிரமணியன் குறுக்கிட விரும்புறீங்க? அந்த இதுல பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ட் கேட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஓனர்ஷிப் எடுக்குதா அப்படின்றதுக்கு. The loans taken from multilateral and bilateral development agencies will be treated as the loans to the central government and will be provided directly to Chennai Metro Rail Limited from the central government budget. Again treated அதாவது இல்ல ஒண்ணு நீங்க சொல்ற வார்த்தை நானும் சொன்னதுதான். ஆனா அங்க எந்த இடத்துல இது மத்திய அரசு கடனாகவோ அல்லது மத்திய அரசு கேரண்டியாகவோ அங்கு சொல்லப்படல. ட்ரீட்டட் அது என்னன்னா வழியா, அதுதான் நான் சொல்றேன், அவர்கள் வழியாக நமக்கு வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல நான் உள்ள கொண்டு வந்துட்டாலே அந்த பட்ஜெட்ல நான் போடுகின்ற செலவுகளுக்கு நான் கடன் வாங்குறனோ வரி வாங்குறனோ அது சென்ட்ரல் கவர்மெண்டோட கடமை, தலையெழுத்துன்னு வச்சுக்கலாம். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஎம்ஆர்எலுக்கு லோன் கொடுக்கறாங்க, அந்த மாரட்டோரியம் முடிந்ததுக்கு பிறகு அது ப்ராஃபிட்டபிளா வரும். இந்த ப்ராஃபிட்டபிளா வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் அந்த ப்ராஃபிட்ல இருந்து பணத்தை எடுத்து அடைக்கணும். அப்படி அடைக்க முடியலன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களோட கடன் சுமையில ஏறும். இந்த 5 வருட காலங்களுக்கு இந்த கடன் சுமை தமிழக பட்ஜெட்ல இருக்காது. இதுதான் என்னோட புரிதல். இந்த 3 விஷயங்களும் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. மாநில அரசின் ஒத்துழைப்போடு இவை முடிவு செய்யப்படும், விரைந்து முடிக்கப்படும் அப்படின்னு தான் இன்றைக்கு அந்த சர்க்குலர் சொல்லுது. கடன் ஒப்பந்தங்கள், திட்ட ஒப்பந்தங்கள், அது தொடர்பான ஆவணங்கள்ல இந்த மாற்றங்களுக்கான நடைமுறை தொடங்கப்படுகிறது. மாநில அரசின் ஒத்துழைப்போடு விரைந்து முடிக்கப்படும். இன்னும் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியல. சரி.